ஆமாம் நல்லா இருந்துச்சு. அங்கே 10 நாள் திருவிழா போல இருக்குது. நான் 2 நாள் தான் போனேன். ஓகேவா, செவ்வாயும் புதன்கிழமைக்கும் போயிட்டு வந்துட்டேன். கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது மட்டும் சொல்லப்பா. கன்னியாகுமரி மீன் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா தாளிக்கக்கூடாது. ஓகேவா, தாளிக்கக்கூடாது. எங்கள் ஒரு மெத்தேடில் சாப்பாடுனா தாளிக்கக்கூடாது. மீனை வாங்கி ஃபஸ்ட்டு சட்டியில் கழுவி வச்சிடணும். ஓகேவா, என்ன மீன் வாங்குறீங்களோ, இப்போ நான் வந்து சாலை மீன்லாம் வேண்டாம், எனக்கு ரொம்ப தள்ளி சாலை மீன்லாம். இப்போ ஒரு வெலை மீன் வாங்கிக்கன்னு வைங்களாம், அந்த மீனை நல்லா கழுவி எடுத்து சட்டியில் அப்படியே குழம்பு வைக்கிற சட்டியிலே வச்சுருப்பேன். வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா தேங்காய் துருவேன். தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முறி தேங்காய்லாம் திருவேன். ஒரு முறைனா ஒரு தேங்காய் 2ஆக உடைச்சா, பெரிய தேங்காய் இருந்தாலும் ஒரு முறி திருவேன். ஃபுல்லாக ஒரு முறி தேங்காய் துருவிக்கிட்டு அதில் சீரகம், சின்ன ஜீரகம் 2 நல்ல மிளகு, 2 வெந்தயம், அப்புறம் வெயிட்டிங்